நடிகர் சிவகார்த்திகேயன் தொடர்பாக இசையமைப்பாளர் இமான் அவர்கள் கூறிய கருத்துக்கள் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் அது தொடர்பான விவாதங்கள் எழுந்திருக்கின்றன. இமான் அவர்களின் மனைவியுடன் சிவகார்த்திகேயன் நெருக்கமான உறவை வைத்திருந்ததன் அடிப்படையிலே இமான் அவர்கள் முதல் மனைவியை விவாகரத்து செய்ததாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். உண்மையில் இதெல்லாம் ஒரு செய்தியா என்று பலர் கருத்து பட்டியலில் கருத்துக்களை பதிவிடுவீர்கள். ஆனால் நீங்கள் கொண்டாடுகின்ற, நீங்கள் தலைக்கு மேல் வைத்து ஆடுகின்ற, நீங்கள் முன்மாதிரியாக நினைக்கின்ற உங்கள் ஹீரோக்களின் சுய உருவம் என்ன, சுய ரூபம் என்ன என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நடிகர்களை நடிகர்களாக மட்டுமே இந்த தமிழக இளைஞர்களும் அல்லது இலங்கை தமிழ் இளைஞர்களும் பார்க்க வேண்டும். அதனை தாண்டி துரோகம் என்பதை யார் செய்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. துரோகத்தின் வழி என்பது மிக பெரியது. இன்று இருக்கின்ற சமுதாயத்திற்கும் இந்த கருத்து அல்லது இந்த கருத்தின் ஊடாக வெளிவருகின்ற சில விடயங்களை உணர்ந்து செயற்படக்கூடிய வகையில் இருக்கும் என்பதற்காகவே இந்த செய்தியை நாங்கள் வெளியிடுகின்றோம். நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள், 2 தினங்களுக்கு முன்னர் இசையமைப்பாளர் இமான் அவர்கள் ஒரு யூடியூப் ஊடகத்திற்கு வழங்கியிருந்த நேர்காணலில் சிவகார்த்திகேயன் அவர்கள் செய்தது மிகப்பெரிய துரோகம். சிவகார்த்திகேயனுடன் இணைந்து எந்த ஒரு திரைப்படத்திலும் நான் பணியாற்ற மாட்டேன். எனது முதல் மனைவி பிரிந்தமைக்கான காரணத்தை பிள்ளைகள் வந்து கேட்டால் தான் சொல்லுவேன். வெளியில் இப்போது சொல்ல முடியாது. பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சொல்லக்கூடிய வகையிலே அவை இல்லை என்று இமான் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டு அந்த காணொளியில் பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனால் தான் இமான் குடும்பத்தை பிரிய நேர்ந்தது என்பது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பெரும் வாதமே எழுந்திருந்தது. இதற்கு எதிராக இமான் அவர்களின் முதல் மனைவி மோனிகா அவர்கள் வெளியிலே வந்து ஒரு நேர்காணல் ஒன்றினை நேற்றைய தினம் கொடுத்திருந்தார். அதிலே அவர் கூறிய விடயம், எனக்கும் இமான் அவர்களுக்கும் விவாகரத்து இடம்பெறும் பொழுது சிவகார்த்திகேயன் அவர்கள் எனக்கு ஆதரவாக நின்றார். ஏன் நீங்கள் இவ்வாறு பிரிகின்றீர்கள்? என்னில் எந்த பிழையும் இல்லை, எனவே சேர்ந்து வாழ வேண்டும் என்று குடும்ப நண்பராக சிவகார்த்திகேயன் கேட்டுக் கொண்டிருந்தார். அதைத்தான் இமான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். ஆனால் பலரோ அதை தவறாக புரிந்து கொள்கின்றார்கள் என்று அவர் கூறியிருந்தார். இவர்கள் இருவரின் கருத்து இப்படி இருக்க, சில ஊடகவியலாளர்கள் நடந்த உண்மையை அப்படியே சொல்லிவிட்டார்கள். நாகரிகம் கருதி சில விடயங்களை மறைத்தாலும் அவர்கள் சொல்ல வந்த விடயம் இமான் அவர்களின் மனைவியுடன் சிவகார்த்திகேயன் அவர்கள் நெருக்கமான உறவு வைத்திருந்ததன் காரணமாகவே இவ்வாறு அவர்கள் விவாகரத்தை பெற்றார்கள் என்பதே அந்த உண்மையாக இருக்கின்றது. இதிலே சிவகார்த்திகேயன் மீது மட்டும்தான் புலை இருக்கின்றதா என்கின்ற கேள்வியும் எழலாம். அதனை இமான் அவர்களே சொல்லிவிட்டார். இதிலே நடிகர் சிவகார்த்திகேயனில் மட்டுமே புலை இல்லை என்று அவர் அந்த நேர்காணலிலே தெரிவித்து விட்டார். ஆனால் நான் மிகவும் நம்பினேன், நம்பினதற்கு இவர் இவ்வாறு செய்துவிட்டார், அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது, மறக்கவும் முடியாது என்பதை அவர் தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தார் தனது பேச்சில். அப்படியான நிலையில் ஏன் சிவகார்த்திகேயனை அனைவரும் பேசுகின்றார்கள் என்று சொன்னால், இமான் அவர்கள் சிவகார்த்திகேயனுக்கு ஆரம்பத்தில் இருந்தே நல்ல பாடல்களை அவருக்கு வழங்கியிருந்தார். சிவகார்த்திகேயன் அவர்களை பின்னணி பாடகராக அறிமுகப்படுத்தியதும் இமான் அவர்கள் தான். தொடர்ந்து அவர்கள் இருவரும் குடும்ப நண்பர்களாக இருந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது வீட்டுக்குள் வந்து தனது மனைவியுடன் இவ்வாறு அவர் நடந்து கொண்டார். அதன் தொடர்ச்சியாகவே விவாகரத்து பெற வேண்டிய சூழ்நிலை வந்தது என்பதை அவர் சூசகமாக தெரிவித்திருந்தார். இந்த நேர்காணல் வழங்கிய பின்னர் உடனடியாக சிவகார்த்திகேயன் இமானுக்கு தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு பேசியதாகவும், உடனடியாக அந்த யூடியூப் சேனலில் அந்த வீடியோவை அளிக்குமாறு நீங்கள் கூறுங்கள் என்று சிவகார்த்திகேயன் இமானிடம் கேட்டுக்கொண்டதாகவும், வெளியில் தெரிந்தால் எனது தாய், சகோதரி ஆகியோர் என்னை தவறாக நினைப்பார்கள், வெட்கக்கேடாக மாறும், மரியாதை போய்விடும், தயவு செய்து அழியுங்கள் என்று கெஞ்சியதாகவும், நான் வேண்டுமென்றால் நேரில் வந்து காலில் விழுகின்றேன் என்று இமானுக்கு தொலைபேசி ஊடாக சிவகார்த்திகேயன் சொன்னதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாக இருந்தது. இது தவிர இமான் மற்றும் அவரின் முன்னாள் மனைவியான மோனிகா ஆகிய இருவரும் அப்போது விவாகரத்து பெறும் போதே நடிகர் சிவகார்த்திகேயனால் தான் அவர்கள் விவாகரத்து பெறுகின்றார்கள் என்ற தகவல்கள் அப்போது கசிந்திருந்த போது அது வெறும் வதந்தியாக இருக்கலாம் அல்லது கிசிசுவாக இருக்கலாம் என்று அனைவரும் கடந்து விட்டார்கள். எனவே தொடர்ச்சியாக இந்த செய்தி இருந்த நிலையில் 6 மாதத்திற்கு முன்பாக பிஸ்மி எனப்படுகின்ற ஊடகவியலாளர் இந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்தார். இந்த பிஸ்மி எனப்படுகின்ற ஊடகவியலாளர் தான் வெளியில் விஜய்க்கும் தந்தைக்கும் சண்டை என்று தெரிவதற்கு 6 மாதத்துக்கு முன்பாகவே அந்த கருத்தை தெரிவித்தவர் ஆவார். அவர்தான் இந்த தகவலையும் கடந்த 6 மாதத்துக்கு முன்பாக வெளிப்படுத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இமானிடம் ஒரு நேர்காணல் எடுக்கும் போது தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறு ஒரு கேள்வி கேட்க அவர் முகம்பாடி மிகவும் மனவருத்தத்துடன் இந்த கருத்துக்களை அவர் பதிவு செய்திருந்தார் என்பதுதான் இதிலே குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கின்றது. நடிகர் சிவகார்த்திகேயன் எதற்கெடுத்தாலும் தந்தையின் வளர்ப்பு, அப்பா அப்படி வளர்த்தார், அப்பா நேர்மையாக வளர்த்தார், எனக்கு சிகரெட் பழக்கமும் இல்லை, குடிப்பழக்கமும் இல்லை, நான் மிகவும் நல்லவர் என்கின்ற போல ஒவ்வொரு நேரமும் அவர் பேசி வருவார். சிவகார்த்திகேயன் தொடர்பில் ஒவ்வொரு குடும்பமும் நம்பிக்கை வைத்திருந்தது. தங்களது பிள்ளைகள் போல சிவகார்த்திகேயனை பார்த்து
பார்த்துத்தான் அனைவரும் குடும்பமாக சென்று அவரது படத்தை பார்த்தார்கள், அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இப்படி இருந்த சிவகார்த்திகேயன் ஒரு குடும்பத்திற்குள் சென்று இப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டார் என்பதுதான் தற்பொழுது சினிமா வட்டாரங்களில் அதிர்ச்சி ஏற்படுத்துகின்ற விடயமாக இருக்கின்றது. இதற்கு ஒரு உதாரணம் ஒன்று சொன்னால் சரியாக பொருந்தும் என்று நினைக்கின்றேன். நடிகர் சித்தார்த் அவர்கள் சமந்தாவுடன் தொடர்பில் இருக்கின்றார், ஸ்ருதிஹாசனுடன் தொடர்பில் இருக்கின்றார், இருவருடனும் லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று பல தகவல்கள் வெளிவந்தன. அதனை தாண்டி பல நடிகைகளுடனும் அவர் கிசுகிசுக்கப்பட்டார். அவரிடம் ஒரு நேர்காணலில் கேள்வி கேட்கப்படுகின்றது, நீங்கள் எப்போதாவது உங்கள் நண்பர்களின் மனைவியை பிளாட் பண்ண முயற்சித்திருக்கிறீர்களா என்று. அப்போது நடிகர் சித்தார்த் அவர்கள் சொல்லுகின்றார், அது ஒரு எச்சையான வேலை, அப்படியான ஒரு கேவலமான வேலையை நான் செய்ததும் இல்லை, செய்ய போவதும் இல்லை. அது தவிர நான் ரசிகைகளை கூட அப்படி பார்ப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் என்னுடைய ரசிகைகள், நான் அவர்களை பொறுப்புடன் நடத்த வேண்டும், எனக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கு. இதனையெல்லாம் தாண்டி நான் பல பேரை காதலித்திருக்கின்றேன், டேட் கூட பலவருடன் சென்றிருக்கின்றேன். ஆனால் அவர்கள் அனைவருமே எனது ரசிகைகளும் இல்லை, அதனை தாண்டி எனது நெருங்கிய வட்டாரத்தை சேர்ந்த யாரும் இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். எனவே இதுதான் உண்மையான ஒரு விடயம். எனவே சிவகார்த்திகேயனை ஏன் அனைவருமே பிழையாக சொல்லுகின்றார்கள் சொன்னால், இங்கிருக்கின்ற ஆண்கள் பெண்கள் எல்லாம் ராமன்களோ சீதைகளோ இல்லை. 75% பெண்களும் ஆண்களும் பல பெண்களுடன் பழகி இருக்கலாம், பல ஆண்களுடன் பழகி இருக்கலாம். ஆனால் நண்பனின் மனைவியையோ அல்லது நண்பியின் கணவனையோ குடும்பத்திற்குள் உங்களை எடுத்தால் அதற்காக நீங்கள் அவர்களுக்கு துரோகம் செய்தீர்கள் சொன்னால் நீங்கள் இந்த வாழ்வில் மிகப்பெரிய துரோகி. வாழ்க்கையில் எவ்வளவு கேவலமான மனிதர்களாக வேண்டாலும் நீங்கள் இருந்துட்டு போலாம், ஆனால் துரோகம் மட்டும் செய்யக்கூடாது. எனவே ஒரு வீட்டுக்குள் புகுந்து அந்த குடும்பம் பிரிவதற்கு காரணமாக சிவகார்த்திகேயன் இருந்திருக்கின்றார். இப்படி எத்தனையோ பேர் இலங்கையிலும் இருக்கின்றார்கள், தமிழகத்திலும் இருக்கின்றார்கள். எனவே நடிகர்மாரும் பலரும் இப்படி இருக்கின்றார்கள். இது வெளியில் வந்தது, வெளியில் வராமல் பல விடயங்கள் இருக்கின்றது. ஆகவே நடிகர்மாரும் இனி தெரிந்து கொள்ள வேண்டும், இங்கு இருக்கின்ற சாதாரண ஒரு தனிநபரும் திருந்த வேண்டும். யாருக்கும் துரோகம் செய்யாதீர்கள். இங்கு யாருமே நல்லவர்கள் இல்லை, அனைவருக்குமே ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கின்றது, அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் நம்பி வீட்டுக்குள் விடுகின்ற பொழுது அவர்களுக்கு எந்த வகையிலும் துரோகம் செய்யாதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிறந்ததற்கான அர்த்தத்தையே இல்லாமலாக்கும், உங்கள் வாழ்க்கையை எதிர்காலத்தில் சீரழிக்கும். நீங்கள் நல்ல இடத்தில் வந்து இருக்கும் பொழுது உங்களை அதை திருப்பி அடிக்கும் போதுதான் அந்த வலியை நீங்கள் உணர்வீர்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.